உன்னை மதிக்காதவரை இன்னும் நீ மதிக்கிறியா? ஒரு நிமிஷம் யோசித்துப் பார். நீ அவர்களுக்காக நேரம் கொடுக்கிறாய், அவர்களுக்காக உன் மனதை காயப்படுத்துகிறாய். ஆனால் அவர்கள் உன்னை ஒரு தேர்வு மாதிரிதான் பார்க்கிறார்கள். இது உண்மைதான். சாணக்கியர் சொல்கிறார், மதிப்பில்லாத இடத்தில் நிற்கும் மனிதன் அவன் தன்னையே இழந்தவன். இன்று இந்த காணொளி முடியும் நேரத்துக்கு யாரை பிடித்து வைத்திருக்க வேண்டும், யாரை விட வேண்டும், எப்படி உன் மதிப்பை உயர்த்த வேண்டும், நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். பகுதி 1, சுயமரியாதையின் மதிப்பு. வாழ்க்கையில் பணம், புகழ் என அனைத்தையும் விட மிக முக்கியமானது சுயமரியாதை. ஆனால் சில நேரங்களில் நம்மை சுற்றி இருப்பவர்களே நம்மை மதிக்காமல் நடக்கும்போது மனம் வலிக்கிறது. அது உங்கள் அலுவலகமாக இருக்கலாம், நண்பர்கள் வட்டமாக இருக்கலாம், ஏன் உங்கள் குடும்பமாக கூட இருக்கலாம். நாம் எங்கே தவறு செய்கிறோம்? ஏன் மற்றவர்கள் நம்மை மதிக்க தவறுகிறார்கள்? உண்மையில் உங்களை மதிக்காத ஒருவருக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை அவர்களை திருப்பி தாக்குவது கிடையாது, மாறாக உங்களை நீங்கள் உயர்த்திக் கொள்வதுதான். இந்த வீடியோவில் உங்களை மதிக்காதவர்களை கையாள 7 சக்தி வாய்ந்த வழிகளை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம். இது வெறும் பேச்சு அல்ல, உங்கள் ஆளுமையை மாற்றப்போகும் ஒரு பொக்கிஷம். பகுதி 2, மௌனத்தின் மர்மமான சக்தி. யாராவது உங்களை அவமானப்படுத்தினால் உடனே கோபப்பட்டு கத்தாதீர்கள். நீங்கள் கோபப்படும் போது உங்கள் மீதான கட்டுப்பாட்டை அவர்களிடம் இழக்கிறீர்கள். அவர்கள் எதிர்பார்ப்பதே உங்கள் கோபத்தை தான். அங்கே நீங்கள் செய்ய வேண்டியது மௌனம். ஒரு நபர் உங்களை கிண்டல் செய்யும் போது அமைதியாக அவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்து ஒரு சிறு புன்னகை செய்யுங்கள். அந்த மௌனம் அவர்களுக்கு ஒருவித அசௌகரியத்தை கொடுக்கும். உங்கள் அமைதி அவர்களுக்கு புரிய வைக்கும், அவர்களுடைய மலிவான வார்த்தைகளால் உங்களை அசைக்க முடியாது என்று. சாணக்கியர் கூறுவது போல, ஒரு அறிவாளியின் மௌனம் 1000 வார்த்தைகளுக்கு சமமானது. உங்கள் வார்த்தைகளை விட உங்கள் மௌனம் அவர்களுக்கு அதிக வலியை தரும். பகுதி 3, எல்லைகளை வகுத்தல். உங்கள் மதிப்பை தீர்மானியுங்கள். மக்கள் உங்களை மதிக்கவில்லை என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்த அதிகப்படியான சுதந்திரமாக இருக்கலாம். இவரிடம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எப்போது வேண்டுமானாலும் அழைக்கலாம் என்ற எண்ணத்தை மற்றவர்களுக்கு நீங்களே உருவாக்கி தருகிறீர்கள். உங்களை சுற்றி ஒரு தெளிவான வேலியை உருவாக்குங்கள். தவறான முறையில் பேசும்போதோ அல்லது நடக்கும்போதோ தயங்காமல் அங்கேயே அதை சுட்டி காட்டுங்கள். நீங்கள் பேசுவது எனக்கு பிடிக்கவில்லை, தயவு செய்து மரியாதையாக பேசுங்கள் என்று அமைதியாகவும் உறுதியாகவும் சொல்லுங்கள். உங்கள் எல்லைகளை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் இந்த உலகம் ஒருபோதும் மதிக்காது. நோ என்று சொல்ல வேண்டிய இடத்தில் உறுதியாக சொல்ல பழகுங்கள். பகுதி 4, உணர்ச்சிகளை ஆளும் கலை. மற்றவர்கள் உங்களை மதிக்கவில்லை என்பது அவர்களுடைய தரம், உங்களுடையது அல்ல. ஒருவன் ஒரு விலைமதிப்பற்ற வைரத்தை பார்த்து வெறும் கல் என்று சொன்னால் வைரம் கல்லாகி விடுமா? அவர்களுடைய விமர்சனங்களை உங்கள் இதயத்திற்கு எடுத்துச் செல்லாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களின் கையில் கொடுக்காதீர்கள். நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்தால் மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது. அவர்கள் உங்களை நோக்கி வீசும் கற்களை கொண்டு உங்கள் வெற்றி மாளிகையை எழுப்புங்கள். உங்கள் உணர்ச்சிகள் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். பகுதி 5, சுய முன்னேற்றமே சிறந்த பதில். உங்களை அவமதித்தவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை அவர்களை திட்டுவது அல்ல, நீங்கள் ஒரு மாபெரும் உயரத்திற்கு வளர்ந்து நிற்பதுதான். உங்கள் ஆற்றலை அவர்கள் மீது கோபப்பட செலவிடாமல் உங்கள் வளர்ச்சிக்காக செலவிடுங்கள். புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தொழிலில் சாதனை புரியுங்கள். நீங்கள் வெற்றியின் உச்சியில் இருக்கும்போது உங்களை ஒரு காலத்தில் மதிக்காதவர்கள் உங்களை அண்ணாந்து பார்க்க வேண்டிய நிலை வரும். வெற்றிதான் சிறந்த பழிவாங்கல். பகுதி 6, சாணக்கிய நீதியும் மரியாதையும். மகா அறிஞர் சாணக்கியர் கூறுகிறார், மரியாதை இல்லாத இடத்தில் வசிக்காதே, உன்னை மதிக்காதவர்களிடம் நட்பு கொள்ளாதே. சில நேரங்களில் நாம் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த அன்பு சுமையாக மாறும். சாணக்கியரின் கூற்றுப்படி, ஒருவன் உங்களை அவமதிக்கும் போது அவனுக்கு பதிலடி கொடுப்பதை விட அவனை தகுதி நீக்கம் செய்வதே சிறந்தது. தகுதியற்றவர்களுக்கு உங்கள் அன்பையும் நேரத்தையும் கொடுக்காதீர்கள். பகுதி 7, விலகிச் செல்ல கற்றுக்கொள்ளுங்கள். சில மனிதர்கள் திருந்தவே மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் நச்சுத்தன்மை கொண்டவர்களாகவே இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து விலகிச் செல்வது கோழைத்தனம் அல்ல, அது அறிவுடைமை. உங்களை மதிக்காத ஒரு உறவில் அல்லது ஒரு நட்பு வட்டத்தில் நீங்கள் தொடர்ந்து இருப்பது உங்கள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். தனிமை என்பது அவமானத்தை விட மேலானது. மரியாதையோடு தனித்திருப்பது அவமானத்தோடு கூட்டத்தில் இருப்பதை காட்டிலும் சிறந்தது. உங்களை நீங்கள் நேசியுங்கள். உலகம் உங்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதற்கு முன் உங்களை நீங்கள் மதிக்கிறீர்களா? உங்கள் உடலை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் நேரத்தை நீங்கள் மதிக்க தொடங்கும் போது மற்றவர்களும் உங்களை மதிக்க தொடங்குவார்கள். தினமும் கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள், நான் மதிப்பு மிக்கவன், நான் அன்பிற்கு தகுதியானவன். உங்கள் சுய மதிப்பு மற்றவர்களின் கையில் இல்லை, அது உங்கள் கையில் மட்டுமே இருக்கிறது. முடிவுரை நண்பர்களே, இந்த நிமிடங்களில் நாம் பேசிய விஷயங்கள்
உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரும் என நான் நம்புகிறேன். அவமானங்கள் உங்களை வீழ்த்த வந்தவை அல்ல, உங்களை செதுக்க வந்தவை. உங்களை மதிக்காதவர்களை நினைத்து வருந்துவதை இன்றோடு நிறுத்துங்கள். உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கத் தொடங்குங்கள். நீங்கள் உயரும் போது உலகம் உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்த அவமானங்களை எப்படி எதிர்கொண்டீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.